ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பரவலை தடுக்க முழு ஊரடங்குதான் ஒரே தீர்வு. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கருத்து. இந்தியாவில் ஒரே நாளில் 3,57,229 பேருக்கு கொரோனா தொற்று. 3,449 பேர் பலி. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 2,02,00,000 தாண்டியது. ஒரே நாளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்தனர். மதுரை அரசு கொரோனா மருத்துவமனையில் 8 ரெம்டெசிவிர் மருந்து பெட்டிகள் கொள்ளை. பொதுமக்கள் அதிர்ச்சி. டெல்லியில் 159வது நாளாக தொடரும் விவசாயிகள் போராட்டம். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலிலும் விவசாயிகள் தொடர் முழக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆஸ்தான மண்டபம் அருகே தீ விபத்து. கடைகள் உள்ளிட்டவை சேதம். செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் 6 பேர் பலி. கொரோனா நோயாளிகளிடையே பெரும் அச்சம். தமிழகத்தில் கடந்த 18 நாட்களாக எவ்வித மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல், டீசல் இன்று முதல் மீண்டும் விலை உயர்வு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். கொரோனாவை கட்டுப்படுத்த ஒரே தீர்வு நாடு முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்துவதுதான் என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் நாளுக்கு நாள் புதிய உச்சத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து வரும் நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. மத்திய அரசின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி அவ்வப்போது குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் திரு ராகுல் காந்தி இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கொரோனா பரவலை தடுக்க நாடு முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதுதான் ஒரே தீர்வு என குறிப்பிட்டுள்ளார். ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருமான உறுதி திட்டத்தை அறிவித்து ஊரடங்கை அமல்படுத்தலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் செயலற்ற தன்மை காரணமாக நாட்டில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை அரசு கொரோனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த 8 ரெம்டெசிவிர் மருந்து பெட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளவர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து செலுத்தப்பட்டு வருகிறது. எனினும் நாடு முழுவதும் ரெம்டெசிவிர் மருந்துக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் கள்ளச்சந்தையில் அம்மருந்தின் உண்மை விலையை விட பல மடங்கு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும் நிலையிலும் பல இடங்களில் ரெம்டெசிவிர் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுரை அரசு கொரோனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த 8 ரெம்டெசிவிர் மருந்து பெட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனையிலேயே ரெம்டெசிவிர் மருந்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணனை உளவு வழக்கில் சிக்க வைத்த விவகாரத்தில் கேரள போலீசாருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள இஸ்ரோவில் பணியாற்றி கடந்த 2001 ஓய்வு பெற்றார் நம்பி நாராயணன். கடந்த 1994ஆம் ஆண்டு இஸ்ரோவில் சில முக்கிய ரகசியங்களை வெளிநாடுகளுக்கு விற்றதாகவும் அந்த நாடுகளுக்காக உளவு பார்த்ததாகவும் கூறி கேரள அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. பின்னர் சிபிஐ நடத்திய விசாரணையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என தெரிய வந்ததால் அவர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார்.
நம்பி நாராயணன் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதற்கு கேரள காவல்துறையைச் சேர்ந்த 10 அதிகாரிகளே காரணம் என சிபிஐ தெரிவித்தது. இந்நிலையில் தன்னை சட்டவிரோதமாக கைது செய்து துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நம்பி நாராயணன் சட்ட போராட்டத்தை தொடங்கினார். இதில் அவருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உச்சநீதிமன்றம் கடந்த 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. மேலும் அவருக்கு எதிரான காவல்துறை அதிகாரிகளின் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து விசாரிக்க உயர்நிலை குழு ஒன்றையும் அமைத்தது. அந்த குழு தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையை சிபிஐ வசம் ஒப்படைக்கவும் அது தொடர்பான விரிவான விசாரணையை சிபிஐ மேற்கொள்ளவும் கடந்த மாதம் 15ஆம் தேதி உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நம்பி நாராயணனை உளவு விவகாரத்தில் சிக்க வைத்த கேரள காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக சிபிஐ முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 11 பேர் உயிரிழந்தது தொடர்பாக அம்மாநில அரசிடம் விரிவான அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் கோரியுள்ளது. மேற்கு வங்க மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் கடந்த ஞாயிறு அன்று வெளியாகின. செல்வி மமதா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்தன. இதில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து மாநில உள்துறை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குநர், கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் ஆகியோரை ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கர் அழைத்து நிலைமையை கேட்டறிந்தார். அமைதி காக்கும்படி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான செல்வி மமதா பானர்ஜி மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா இன்றும் நாளையும் மேற்கு வங்கத்தில் முகாமிட்டு நிலைமையை ஆய்வு செய்கிறார். பாரதிய ஜனதா தொண்டர்கள் மீது நடைபெற்ற வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளை நாடு தழுவிய போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா அழைப்பு விடுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் வன்முறை சம்பவங்கள் தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி மேற்கு வங்க அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. புனேவில் வெண்டிலேட்டர் படுக்கைக்காக நோயாளியின் உறவினர்களிடம் 1 லட்சம் ரூபாய் வாங்கிய 3 மருத்துவர்களை போலீசார் கைது செய்தனர். கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஆக்சிஜனுடன் கூடிய படுக்கை, வெண்டிலேட்டருடன் கூடிய படுக்கைக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு சில மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் அதிக பணம் வாங்கிக் கொண்டு வெண்டிலேட்டர், ஆக்சிஜன் படுக்கைகளை நோயாளிகளுக்கு தருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் 3 மருத்துவர்கள் ஒரு நோயாளியின் உறவினர்களிடம் 1 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு வெண்டிலேட்டர் படுக்கையை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த புகாரின் பேரில் வெண்டிலேட்டர் படுக்கைக்காக பணம் வாங்கிய 3 மருத்துவர்களை போலீசார் கைது செய்தனர். மாநகராட்சி அளித்த புகாரின் அடிப்படையில் அதிரடி நடவடிக்கை எடுத்து மருத்துவர்களை கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இந்தியாவில் இன்று ஒரே நாளில் 3,57,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மொத்த பாதிப்பு 2.2 கோடியை தாண்டியது. இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலை வேகமாக பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,57,229 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் மொத்த பாதிப்பு 2,02,82,833 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 3,449 பேர் நோய் தொற்றால் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் 2,22,408 அதிகரித்துள்ளது. நோய் பாதிப்புடன் 34,47,133 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் 1,66,13,292 பேர் நோய் பாதிப்பில் இருந்து நலம் பெற்றுள்ளனர். இந்தியாவில் இதுவரை 15,89,32,921 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லண்டன் மற்றும் ஜெர்மனியில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இந்திய விமானப்படை விமானம் மூலம் இன்று காலை சென்னை வந்தடைந்தன.
இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் மூலம் தமிழகத்திற்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் கொண்டு வரப்பட்டன. லண்டனில் இருந்து எகிப்து வழியாக விமானப்படையின் சிறப்பு விமானம் மூலம் 450 ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் இன்று காலை சென்னைக்கு கொண்டு வரப்பட்டன. 46.6 லிட்டர் திறன் கொண்ட 450 ஆக்ஸிஜன் சிலிண்டர்களும் தேவையான மருத்துவமனைக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இதேபோன்று ஜெர்மனியில் இருந்து 4 கிரையோஜெனிக் ஆக்ஸிஜன் கண்டெய்னர்களும் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டன. 27 வருட மன வாழ்க்கையை முறித்துக் கொள்வதாக மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவரான பில்கேட்ஸும் அவரது மனைவி மெலிண்டா கேட்ஸும் அறிவித்துள்ளனர். ஆயினும் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளைக்காக இருவரும் ஒன்றாக தொடர்ந்து பணியாற்றுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். உலகளவில் மென்பொருள் தயாரிப்பில் முன்னிலை வகிக்கும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை உருவாக்கியவர்களில் ஒருவரான பில்கேட்ஸ் 27 ஆண்டுகளுக்கு முன்பு மெலிண்டாவை தனது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் 27 வருட மன வாழ்க்கையை முறித்துக் கொள்வதாக அவர்கள் இருவரும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கூட்டாக அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் நீண்ட சிந்தனைக்கு பிறகு இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி மேலும் ஒன்றாக சேர்ந்திருக்க முடியாது என நம்புவதால் இவ்வாறு முடிவு செய்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆயினும் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளைக்காக தொடர்ந்து ஒன்றாக செயல்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் பாஜகவினர் 6 பேர் கொல்லப்பட்டதை கண்டித்து நாளை நாடு தழுவிய தர்ணா போராட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அறிவித்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது. தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கும் போது மாநிலத்தின் பல பகுதிகளில் திரிணாமுல் தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியதாக பாஜக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இத்தாக்குதலில் பாஜக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் என 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமான கடைகள் சூறையாடப்பட்டு தீ வைக்கப்பட்டதாகவும் அக்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து நாடு முழுவதும் பாஜக சார்பில் நாளை தர்ணா போராட்டம் நடத்தப்படும் என தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் அக்கட்சி தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் திரிணாமுல் தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் வன்முறையை தூண்ட வைக்கும் பாஜகவினரின் முயற்சிகளுக்கு பலியாகிவிடக் கூடாது என்றும் முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி அறிவுறுத்தியுள்ளார். வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அதன் உச்ச நிலையான தமிழகத்தில் கோடை கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் 100 டிகிரியை தாண்டியுள்ளது. இந்நிலையில் கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கி வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கவுள்ளது. இந்த காலத்தில் வெப்பம் மேலும் அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் கோடை வெப்பத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள மதியம் 12 மணியில் இருந்து பிற்பகல் 3 மணி வரை வெயிலில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் தண்ணீர் அதிகமாக பருக வேண்டும், காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும், கார உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் ஹைதராபாத்தில் இருந்து 75,000 டோஸ் தடுப்பூசிகள் சென்னை வந்தடைந்தன. தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் சூழலில் அனைவருக்கும் தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே பல மாவட்டங்களில் உள்ள மையங்களில் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் இந்த பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசிகள் 75,000 டோஸ் இன்று காலை சென்னை வந்தடைந்தன. தடுப்பூசிகள் அனைத்தும் சென்னை டிஎம்எஸ்ஸில் உள்ள சேமிப்பு கிடங்குக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தேவையான மாவட்டங்களுக்கு பின்னர் அனுப்பி வைக்கப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா நோயாளிகள் 6 பேர் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்த சம்பவம் மற்ற நோயாளிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது.
கொரோனா நோய் தொற்று இரண்டாவது அலை தீவிரமடைந்துள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதி, சிகிச்சை வசதி போதிய அளவு கிடைக்காமல் ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெறும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்று பகுதிகளைச் சேர்ந்த கொரோனா நோயாளிகள் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் காட்டாங்குளத்தூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த 6 கொரோனா நோயாளிகள் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்தனர். இது மற்ற நோயாளிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தாம்பரத்தை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் போதுமான படுக்கை வசதி இல்லாததாலும், செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் போதுமான சிகிச்சை வசதி இல்லாததாலும் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக இறந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரே நாளில் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கண் இமைக்கும் நேரத்தில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கபில்தேவ் என்பவர் நோய்வாய்ப்பட்ட தனது மனைவியை வாணியம்பாடி நியூ டவுன் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார். தனக்கு சொந்தமான 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனத்தை மருத்துவமனைக்கு வெளியே நிறுத்தியிருந்தார். இந்நிலையில் அந்த வாகனத்தின் பக்கவாட்டு பூட்டை உடைத்து மர்ம நபர் ஒருவர் லாவகமாக திருடி செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இது சமூக வலைதளங்களில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் திருடு போனது குறித்து கபில்தேவ் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் செய்தார். சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். காரைக்காலில் பெண் விவசாயி ஒருவர் குறைந்த செலவில் இயற்கை முறையில் காய்கறிகளை பயிரிட்டு அதிக மகசூல் ஈட்டி அசத்தி வருகிறார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் உள்ள அத்திப்படுக்கை என்ற கிராமத்தில் வசித்து வருபவர் சுமதி. 39 வயதான அவர் தனது 2 ஏக்கர் நிலத்தில் பல வகையான கத்திரிக்காய்களை குறைந்த செலவில் இயற்கை முறையில் பயிரிட்டார். இயற்கை முறையில் ரசாயன பொருட்கள் இல்லாமல் பயிரிடப்படும் இந்த காய்கறிகள் நல்ல சுவை கொடுப்பதாக உள்ளூர் மக்கள் மற்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக உள்ளூர் மற்றும் வெளியூர் வியாபாரிகள் சுமதியின் தோட்டத்தில் இருந்து காய்கறிகளை அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். இயற்கை முறையில் காய்கறிகளை பயிரிட்டு அதிக மகசூல் ஈட்டி அசத்தி வரும் பெண் விவசாயி அனைவருக்கும் முன் உதாரணமாக திகழ்வதாக பொதுமக்கள் பாராட்டு தெரிவிக்கின்றனர். நோய் பரவல் அதிகமாக இருக்கும் சூழலில் புதிய கட்டுப்பாடுகள் மிகவும் அவசியமானது என சென்னை தி-நகர் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வியாபாரத்துக்கான பொருட்களை குறைந்த அளவில் வாங்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். எங்கள் தொழில் பாதிப்பு வராது சார். ஏன்னா எங்களுக்கு 6-7 மணி நேரம் டைம் இருக்குது. 6-7 மணி நேரம் டைம் இருக்குது. அதில் 5 மணி நேரம் எங்களுக்கு வியாபாரம் பண்ணால் போதும். இருந்தாலும் பொதுமக்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் வியாபாரம் பண்ண முடியும். இப்போ முன்ன விட அதிகமாகிக்கினே இருக்குது. அதனால் இந்த லாக்டவுன் போகிறதுனால ஒன்றும் எங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த 12 மணி டைம் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் எங்களுடைய வியாபாரத்தை பார்க்காம மற்றவங்களுடைய உடல் நலத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் 12 மணி கொடுத்துருக்கிறது கொஞ்சம் கடினமானது தான். இருந்தாலும் நாங்கள் அதை அனுசரித்து தான் நாங்கள் போய் ஆகணும். முழு லாக்டவுன் போட வேண்டிய அவசியம் இருந்ததுன்னா அதுக்கு நாங்கள் ஒத்துழைச்சி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ கொரோனா பாதிப்புள்ள அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் அதை ஏற்றுன்னு தான் ஆகணும் சார், வேறு வழி இல்லாதனால. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் குறைச்சி எடுத்துன்னு வந்துடணும் சார், வேறு வழி இல்லை. இப்போ 50 கிலோ எடுக்கிற இடத்துல 10 கிலோ எடுத்துன்னு அந்த வியாபாரத்தை நாங்கள் குறைச்சிக்க வேண்டியது தான். இனி வரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது பார்க்கலாம்.
டெல்லியில் 18 வயது முதல் 44 வயதுடையோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அதற்காக டெல்லி முழுவதும் உள்ள 76 பள்ளிகளில் 301 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 45,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நந்த் நகரியில் உள்ள அரசு பள்ளியில் கொரோனா தடுப்பூசி போடுவதற்காக இளைஞர்கள் நீண்ட வரிசையில் ஆர்வமுடன் காத்திருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 388 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள வங்கியில் பணியாற்றும் ஊழியர் ஒருவருக்கும், வடச்சேரியில் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அலுவலக ஊழியர் ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதியானதால் மீன்வளத்துறை அலுவலகம் தற்காலிகமாக மூடப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. மேலும் நேற்று சிகிச்சை பலனின்றி 5 பேர் பலியானதால் மாவட்டத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 402 அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கள்ளக்காதல் ஜோடியை போலீசார் கைது செய்தனர். அரியநேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த காளி முத்தம்மாள் என்ற மூதாட்டி தென்னந்தோப்பில் உள்ள மோட்டார் அறையில் இரத்த காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். அப்போது அவர் கழுத்து மற்றும் காதில் அணிந்திருந்த 12 சவரன் தங்க நகைகள் காணவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக முத்துராக் என்ற பெண் கள்ளக்காதலன் வடிவேலுவுடன் சேர்ந்து நகைக்காக மூதாட்டியை கொலை செய்திருப்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. திருப்பத்தூர் அருகே லாரியில் சிக்கி 9ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அடுத்த சூப்பள்ளிப்பட்டு ஊராட்சி மின்நகர பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்ற கூலி தொழிலாளியின் மகள் அட்சயா கந்திலி வழியாக செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது சிமெண்ட் லோடு ஏற்றிக்கொண்டு வந்த லாரி எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது. அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் இதமான சூழல் ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து காணப்பட்டது. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை வெயிலால் மக்கள் அவதியடைந்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் இதமான சூழல் ஏற்பட்டது. தூத்துக்குடி பழைய மாநகராட்சி முன்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. அமமுக அமைப்பு செயலாளர் திரு ஹென்றி தாமஸ் ஏற்பாட்டின் பேரில் 2வது நாளாக பொதுமக்களுக்கு தர்பூசணி உள்ளிட்ட பழங்கள், முகக்கவசம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு எட்வின் பாண்டியன், அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தெலுங்கானா மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 6,876 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 59 பேர் உயிரிழந்த நிலையில் 7,432 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனிடையே தற்போது கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 79,520 உள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் இருந்து ஒசூர் வழியாக கர்நாடகாவிற்கு கடத்த முயன்ற 5.5 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். ராயக்கோட்டை தருமபுரி சாலையில் உள்ள அம்மா பூங்கா அருகில் போலீசார் உதவியுடன் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நள்ளிரவில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரியை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டபோது அதில் 5.5 டன் ரேஷன் அரிசி இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து லாரியை அரிசியுடன் பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக சத்யராஜ் மற்றும் பூவரசம் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் ஷர்மிளா. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில்.